வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸும் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் இருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்ற சாப்டரில் இருக்க 5 மார்க்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, 5 மார்க்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஒரு சில பேசிக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கிறத எப்படி போலார் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதை போலார் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணோன்னா போலார் ஃபார்ம் வந்து ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இப்போ ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதே தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா அதுக்கான ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். இங்கே எக்ஸ் அப்படின்றது ரியல் பார்ட், ஒய் அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட். ஓகேவா, இதை யூஸ் பண்ணி நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபார்மை போலார் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, அந்த போலார் ஃபார்மை சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சில குவாட்ரண்ட்டில் இருக்கும். அந்த குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்கிறத பொறுத்து நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதுக்குரிய ஃபார்முலாஸ் பார்க்கலாம். இது நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். இந்த குவாட்ரண்ட்டை இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏஎஸ்டிசி இதை நம்ம படிச்சிருப்போம், ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏ அப்படின்னா ஆல் பாசிட்டிவ். இங்கே நம்மளோட ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் இந்த குவாட்ரண்ட்டில். அடுத்தது எஸ்ன்னா சைன் தீட்டாவும் அதோட ரெசிப்ரோக்கலான கொசிக்வன் தீட்டாவும் செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் டி அப்படின்னா tan தீட்டாவும் அதோட ரெசிப்ரோக்கல் காட் தீட்டாவும் பாசிட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் சி அப்படின்னா காஸ் தீட்டாவும் அதோட ரெசிப்ரோக்கலான சீக்வன் தீட்டாவும் பாசிட்டிவாக இருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ புதுசாக நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் பார்த்தோம்னா எக்ஸ் வந்து இந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்கும், இங்கே ஒய் பாசிட்டிவாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்தது செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் நெகட்டிவாக இருக்கும், ஒய் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஃபஸ்ட் எக்ஸ் வேல்யூ எழுதணும், அப்புறம் ஒய் வேல்யூ எழுதணும். நெக்ஸ்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் வந்து நெகட்டிவ், ஒய்யும் நெகட்டிவ். ஸோ அதனால் இங்கே மைனஸ் மைனஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் எக்ஸ் வந்து பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ். ஸோ ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா, சரி. இப்போ அது இல்லாமல் இன்னும் நம்ம இந்த இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். 90 மைனஸ் தீட்டா, அதாவது இது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஒரு ரைட் ஆங்கிள் மாதிரி இருக்கா, இங்கே 0 டிகிரி இருக்கும், இந்த இடத்துல 90 டிகிரின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்குள்ளார என்ன இருக்கும், 0லேருந்து 90க்குள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். அதனால் இதுங்க 90 மைனஸ் தீட்டான்னு சொல்கிறோம். அப்போ இங்கே வரும்போது இன்னொரு 90 ஆட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இங்கே 90 ப்ளஸ் தீட்டான்னு சொல்கிறோம். இப்போ அடுத்த குவாட்ரண்ட் போகும்போது இந்த 90 ப்ளஸ் 90 180. அப்போ இதுக்குள்ளார 180க்குள்ளார இருக்க வேல்யூ இருக்கும் அப்படின்றனால இங்கே 180 மைனஸ் தீட்டான்னு போட்டுறோம். அடுத்து வரும்போது இங்கே 180 ப்ளஸ் 90 வரும், 270. அப்போ இந்த இடத்துல 180 ப்ளஸ் தீட்டா இருக்கும், 270க்குள்ளே இருக்க வேல்யூ இருக்கும். அதனால் 270 மைனஸ் தீட்டான்னு போட்டுறோம். அடுத்தது மறுபடியும் ஒரு 90 ஆட் ஆகும்போது இந்த இடத்துல 360 வந்துடும். ஓகேவா, ஸோ அதனால் இங்கே வந்து 270 ப்ளஸ் தீட்டாவும் 360யோட கம்மியாக இருக்க வேல்யூவும் இருக்கும். ஸோ 360 மைனஸ் தீட்டான்னு போட்டுறோம். மறுபடியும் இந்த குவாட்ரண்ட் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சர்க்கிள் முடிஞ்சு செகண்ட் சர்க்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது 360 ப்ளஸ் தீட்டான்னு ஆயிரும். மறுபடியும் இங்கே ஒவ்வொன்றா அதே மாதிரி 90 நம்மளுக்கு ஆட் ஆகிக்கிட்டே போய் நம்மளுக்கு வரும். ஓகேவா, சரி. இப்போ நம்ம இந்த போலார் ஃபார்ம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் வந்து எக்ஸ் ஒய் ரெண்டுமே பாசிட்டிவில் இருந்ததுன்னா நம்ம இந்த தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சரை தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, இந்த ஆல்ஃபா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த ஆல்ஃபாவோட வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிடணும். அடுத்தது அதே எக்ஸ் வந்து நெகட்டிவும் ஒய் பாசிட்டிவும் இருந்தது அப்படின்னா பை மைனஸ் ஆல்ஃபா அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் பார்க்கும்போது தேர்ட் குவாட்ரண்ட்னா என்ன, எக்ஸ் ஒய் ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும். அப்படின்னும் போது தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபார்மை எப்படி போலார் ஃபார்ம் மாற்றுறதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸை சொல்லலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு சில சம்ஸில் டைரெக்டாகவே நம்ம போட்டுருவோம். போலார் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் டைரெக்டாகவே போட்டுக்கலாம். 1 அப்படின்னா cos 0 ப்ளஸ் ஐ சைன் 0ன்னு எழுதிக்கலாம். எப்படி, cos 0வோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1ன்னு, சைன் 0வோட வேல்யூ 0ன்னு தெரியும். அப்போ ஐ இன்ட்டு 0 இந்த டேர்ம் ஃபுல்லாக ஐ 0 ஆயிரும், cos 0வோட வேல்யூ 1. நெக்ஸ்ட் cos பை ப்ளஸ் ஐ சைன் பை ஈக்குவல் டு -1. எப்படி, cos பையோட வேல்யூ -1, I sin பையோட வேல்யூ 0. ஸோ 0 இன்ட்டு ஐ 0 ஆயிரும். ஸோ அதனால் காஸ் பையோட வேல்யூ மட்டும் வரும். நெக்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு காஸ் பை பை 2 ப்ளஸ் ஐ சைன் பை பை 2. காஸ் பை பை 2 பைனா 180 டிகிரின்னு தெரியும். ஸோ 90 டிகிரி இந்த இடத்துல. ஸோ காஸ் 90 டிகிரி ப்ளஸ் ஐ சைன் 90 டிகிரி.
cos 90 டிகிரியோட வேல்யூ 0, sin 90 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும், i into 1 மட்டும் தான் வரும், ஸோ i. நெக்ஸ்ட் மைனஸ் i ஈக்குவல் டு காஸ் ஆஃப் மைனஸ் பை பை டூ ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் பை பை டூ. காஸ் ஆஃப் மைனஸ் பை பை டூ நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும், காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது காஸ் ப்ளஸ் தீட்டான்னு. அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் பை பை டூ வந்து ப்ளஸ் காஸ் பை பை டூ அப்படின்னு வந்துடும். அப்போ ப்ளஸ் காஸ் பை பை டூனாலும் காஸ் பை பை டூவோட வேல்யூ இங்கே 0 அப்படின்றனால இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். நெக்ஸ்ட் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு வரும். அப்போ சைன் ஆஃப் மைனஸ் பை பை டூவை மைனஸ் சைன் பை பை டூன்னு எழுதிக்கலாம். sin பை பை டூவோட வேல்யூ 1, ஸோ இங்கே ஒரு -1 வரும், i இருக்கனால ஐயும் -1 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு -i அப்படின்ற ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ 5 மார்க்ஸை பார்க்க போகிறோம். சம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சம்முக்குரிய காமன் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மை போலார் ஃபார்முக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிளோட 2k பையை ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிமாவியஸ் தியரம் அப்ளை பண்ணணும். டிமாவியஸ் தியரம்னா என்ன? cos θ plus i sin θ the whole power n equal to cos n θ plus i sin n θ. பவரில் இருக்க டேர்மை உள்ளே கொண்டு வந்து ஆங்கிளோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுதான் டிமாவியஸ் தியரம். ஓகேவா? இது தேர்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஃபோர்த்து ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கே அப்படின்றது ஒன்று ஆட் பண்ணுறதுலேயே அந்த கேக்கு வேல்யூஸ் கொடுக்கணும். அந்த வேல்யூஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எது வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே n இருக்கோ அதுக்கு முன்னாடியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ n-1. ஏன் n-1ஓட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா, n போனோம் அப்படின்னா மறுபடியும் அங்கே என்ன போயிடும்னா 0k போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம n-1ஓட இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சம் எக்ஸாம்பிள் 2.32. கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைண்ட் த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியை போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர்ஸ் வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் z அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா 1/1/3. ஸோ z இஸ் ஈக்குவல் டு 1/1/3க்கு போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணி சொல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த 1 அப்படின்றது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஓகேவா? போலார் ஃபார்முக்கு ஈஸியாக நம்ம ஏற்கனவே சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். 1 அப்படின்னா என்ன? cos 0 plus i sin 0. ஓகேவா? the whole power 1/3. இப்போ ஃபஸ்ட்டு 1 போலார் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் போடலாம். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிளோட 2k பையை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆங்கிளோட 2k பையை நான் ஆட் பண்ணுறேன். cos ஆஃப் 0 plus 2k pi plus i sin of 0 plus 2k pi the whole power 1/3. ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் 0ஓட எதை ஆட் பண்ணாலும் அந்த நம்பர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 0ஓட 2k pi ஆட் பண்ணாலும் 2k பையே கிடைக்கும். ஸோ cos 2k pi plus i sin 2k pi the whole power 1/3. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? டிமாவியஸ் தியரம் அப்ளை பண்ணி மேலே இருக்க 1/3 இங்கே ஆங்கிளோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ cos 1/3 into 2k pi plus i sin 1/3 into 2k pi. ஓகேவா? இப்போ கேக்கு நம்ம வேல்யூஸ் கொடுத்துருப்போம். இந்த 2k பை ஆட் பண்ணும் போதே கேக்கு வேல்யூஸ் கொடுத்துருவோம். என்னென்ன? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 0லேருந்து தான் வரணும். 0 1 2. ஓகேவா? ஸோ 0 1 2 அப்படின்னும் போது 3 நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். 0 1 அப் எக்ஸெட்ரா n-1 வரைக்கும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே 0 1 2 அப்படின்றத நம்ம போட்டோம். ஓகேவா? இப்போ z இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ இந்த 1/3 உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். z இஸ் ஈக்குவல் டு cos 2k pi/3 plus i sin 2k pi/3. இப்போ கேக்கு நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு இந்த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னும் போது நம்மளுக்கு 3 ரூட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது என்னென்ன சொல்யூஷன்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு k is equal to 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ z is equal to இங்கே கேக்கு 0 போடுறோம். 0ஓட எதை மல்டிப்ளை பண்ணும்போது அது 0 ஆயிரும். அப்போ அது cos 0 plus i sin 0 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ cos 0ஓட வேல்யூ 1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ப்ளஸ் i sin 0ஓட வேல்யூ 0ன்னு தெரியும். ஸோ i into 0 0, 1 plus 0 1. ஸோ இதோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு k ஈக்குவல் டு 1 அப்படின்றத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ z இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 1 போட்டோம்னா 2 into 1 2. ஸோ அப்போ cos 2 pi/3 ப்ளஸ் i sin 2 pi/3. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் என்னென்னா 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே தான். அதாவது 0, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா
π/6, அப்புறம் π/4, அதுக்கப்புறம் π/3, அதுக்கப்புறம் π/2. இந்த வேல்யூஸ்லாம் டைரெக்டாக தெரியும். ஆனால் இந்த 2π/3க்கு வேல்யூ தெரியாது. ஸோ அதை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். cos ஆஃப் இப்போ இந்த 2π/3ல் இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை விட்டுருங்க. மீதி என்ன இருக்குது? π/3. அந்த π/3யை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 3 அப்படின்றத பையோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 2 வருமா, சப்ராக்ட் பண்ணால் 2 வருமானு பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே பை போட்டிருக்கேன். 3 1s are 3. இங்கே மைனஸ் போட்டோன்னா தான் 3π - π 2π/3ன்னு வரும். அதனால் இங்கே π - π/3ன்னு எழுதியாச்சு. ஸோ ப்ளஸ் ஐ சைன், இங்கேயும் அதே வேல்யூ தான் இருக்கும். ஸோ இங்கேயும் அதே π - π/3யை நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 180 - θ. 180 - θ எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 180 - θன்றது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவாக இருக்கும்? சைனும் கொசிக்கும் தீட்டாவும் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ காஸ் அப்படிங்கிறது இங்கே நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம்? காஸ் π/3, காஸ் அங்கே நெகட்டிவாக இருக்கும் அப்படின்றனால மைனஸ் காஸ் π/3 வந்துடும். நெக்ஸ்ட் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் 180 - θ. 180 - θ செகண்ட் குவாட்ரண்ட், அங்கே சைன் பாசிட்டிவ் தான். அதனால் நம்ம என்ன எழுதிக்கலாம்? சைன் π/3 அப்படின்றத எழுதிக்கலாம். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் π/3. பையோட வேல்யூ என்ன? 180 டிகிரி. 180 டிவைடட் பை 3 அப்படின்றது என்ன? 60. அப்போ காஸ் 60யோட வேல்யூ என்ன? 1/2. ஸோ 1/2. அடுத்தது ப்ளஸ் ஐ சைன் π/3. ஸோ சைன் π/3னா என்ன? அதே சைன் 60. சைன் 60யோட வேல்யூ என்ன? √3/2. ஓகேவா? ஸோ அப்போ k = 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -1 ப்ளஸ் ஐ √3 டிவைடட் பை 2 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? இப்போ 0 1 ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்தது 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ k = 2 அப்படின்னு கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ z = இங்கே நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 2s are என்ன? 4. ஓகேவா? அப்போ இங்கே 4 வந்துடும். அப்போ காஸ் 4π/3 ப்ளஸ் ஐ சைன் 4π/3. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதுவும் அதே மாதிரி வேல்யூஸ் வந்து டைரெக்டாக தெரியாது. ஸோ இன்டெரக்டாக தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? காஸ் ஆஃப் அதே மாதிரி இந்த நம்பரை விட்டுட்டு இங்கே இருக்க ஆங்கிளை மட்டும் எழுதிக்கலாம். π/3. இப்போ அதே மாதிரி இங்கே பை போட்டுக்கோ. இங்கே 3 இருக்குது. 3யோட இந்த பையை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 4π வருமா, செப்ரேட் பண்ணால் 4π வருமானு பார்க்கலாம். ஆட் பண்ணால் தான் வந்து ஸோ அப்போ ப்ளஸ் போட்டாச்சு. ப்ளஸ் ஐ சைன் π ப்ளஸ் π/3. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? காஸ் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா. ஸோ காஸ் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா எங்கே வரும்? 180 ப்ளஸ் தீட்டான்றது தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும், இது எல்லாம் நெகட்டிவாக இருக்கும்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல காஸ் சைன் ரெண்டுமே நம்மளுக்கு நெகட்டிவ். அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் காஸ் π/3 வரும். இங்கேயும் மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் ஐ சைன் π/3 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ காஸ் π/3 சைன் π/3யோட வேல்யூ தெரியும், அதை எழுதிக்கலாம். மைனஸ் காஸ் π/3யோட வேல்யூ என்ன? 1/2 மைனஸ் ஐ சைன் π/3யோட வேல்யூ என்ன? √3/2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -1 minus I √3 divided by 2. ஓகேவா? ஸோ கேக்கு 0 1 2 மூணுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. therefore the cube root of unities are the cube roots of யூனிட்டி ஆர் என்னென்ன கண்டுபிடிச்சோம்? 1 அப்படின்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம். அடுத்தது -1 ப்ளஸ் ஐ √3/2 அப்படின்ற ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம். அடுத்தது -1 மைனஸ் ஐ √3/2 அப்படின்ற ஒரு வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? ஸோ கியூப் ரூட் ஆஃப் இண்டிக்கு மொத்தம் 3 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஓகே? ஸோ இது வந்து 1. இதுக்கு நம்ம நேம் கொடுத்துருக்கோம். என்னென்ன நேம்னா இதுக்கு 1, இந்த வேல்யூவுக்கு பேர் ஒமேகா. ஓகேவா? அடுத்த வேல்யூவுக்கு பேர் ஒமேகா ஸ்கொயர். ஓகே? 1 ஒமேகா அப்படிங்கிறது -1 ப்ளஸ் ஐ √3/2. அடுத்தது ஒமேகா ஸ்கொயர்டு அப்படிங்கிறது -1 மைனஸ் ஐ √3/2. இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. எங்கேயாவது 1 மார்க்ஸ்லேயோ அப்படி இல்லை 2 மார்க் 3 மார்க்கில் எங்கேயாவது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்போ இதில் இன்னொரு ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்க ஆங்கிளை தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் நம்மளுக்கு மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? 1, அதாவது ரியல் பார்ட் மட்டும்தான் 1, இமேஜினரி பார்ட் 0. அப்போ எக்ஸ் பாயிண்ட் 1 இது வந்து 0. அப்போ இந்த இடத்துல நம்ம 1ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது -1 ப்ளஸ் ஐ √3/2, அதாவது -1/2 √3/2. -1/2னா இங்கே வந்துடும், √3/2 சம்திங் இந்த சைடு வரும். ஓகேவா? ஸோ அதை இதே மாதிரி சர்க்கிளில் மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது -1
மைனஸ் ஐ ரூட் 3/2. ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் அப்படின்றனால இந்த இடத்துல வரும். ஸோ இங்கேயும் நம்ம அதை மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வேல்யூ என்னது மைனஸ் 1/2 ப்ளஸ் ஐ ரூட் 3/2. இந்த வேல்யூ என்னது மைனஸ் 1/2 மைனஸ் ஐ ரூட் 3/2. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஓகேவா, நம்மளுக்கு முன்னாடியே ரிசல்ட்ஸில் தெரியும், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் நம்ம கிடச்சிருக்க ரூட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு பாலிகன் ஆஃப் n சைட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே 3 ரூட்ஸ் கிடச்சிருக்கு. அந்த 3 ரூட்ஸ் வேல்யூவோட சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. இது எங்கேயாவது நம்மளுக்கு 1 மார்க்கு கூட கேட்பாங்க. ஸோ இதையும் நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 2.33. இங்கே ஃபைண்ட் த ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யூனிட்டியோட ஃபோர்த் ரூட்டோட வேல்யூஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ z இஸ் ஈக்குவல் டு 1/1/4. ஃபோர்த் ரூட்டுன்றனால 1/4 அப்படின்னு போட்டுக்கிட்டோம். ஸோ இது முன்னாடி பார்த்த சம் மாதிரி அதே சேம் ரிசல்ட் தான். 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், cos 0 ப்ளஸ் i sin 0. ஸோ இதுதான் நம்மளோட போலார் ஃபார்ம். ஸோ cos 0 ப்ளஸ் i sin 0 எழுதிக்கிட்டோம். த ஹோல் பவர் 1/4 வந்துருச்சு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஆங்கிளோட 2k பையை ஆட் பண்ணும். ஸோ ஆங்கிளோட 2k பை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ cos 0 ப்ளஸ் 2k பை ப்ளஸ் i sin 0 ப்ளஸ் 2k பை. ஓகேவா, த ஹோல் பவர் 1/4. k கொடுத்தோன்னு நம்ம வேல்யூஸ் கொடுத்துடலாம். k எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3யோட நிறுத்திக்கணும். ஸோ என்னோட வேல்யூ 4. அப்போ n-1ஓட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ 0 1 2 3. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்ளை பண்ணணும், டிமாவியஸ் தியரம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 0 ப்ளஸ் 2k பையை 2k பைன்னு போட்டுக்கலாம். அப்போ cos 2k பை ப்ளஸ் i sin 2k பை த ஹோல் பவர் 1/4. ஓகேவா, ஸோ இப்போ டிமாவியஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது 1/4 உள்ள வந்து ஆங்கோட மல்டிப்ளை ஆயிருமா. அப்போ cos 1/4 இன்ட்டு 2k பை plus i sin 1/4 into 2k pi. ஓகே, இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். cos 2k pi by 4 plus i sin 2k pi divided by 4. ஓகேவா, இப்போ k ஓட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. k ஓட வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணி இதோட வேல்யூஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு k ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ z இஸ் ஈக்குவல் டு கேக்கு 0 கொடுத்தோம்னா இந்த இடத்துல என்ன ஆயிரும், cos 0 ப்ளஸ் i sin 0ன்னு வந்துடும். cos 0ஓட வேல்யூ 1 ப்ளஸ் i sin 0ஓட வேல்யூ 0. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 மட்டும் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் k ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ z இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும், cos 2 1s are 2 அப்போ 2π/4 plus i sin 2π/4 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இங்கே 1 2s are 2 2 2s are 4. இங்கேயும் 1 2s are 2 2 2s are 4. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், cos π/2 plus i sin π/2 அப்படின்றது கிடைக்கும். cos π/2 cos 90 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 0 plus i sin π/2ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், 1. ஸோ 1 into i is equal to i. ஓகேவா, ஸோ இது செகண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், k ஈக்குவல் டு 2 அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ k ஈக்குவல் டு 2 அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணோம்னா z is equal to cos 2, அங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. ஸோ 2 into 2 4π divided by 4 plus i sin 4π divided by 4. இப்போ இங்கே 4 4 கேன்சல் ஆயிருமா. ஸோ இந்த ரெண்டு 4ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ cos π plus i sin π. ஸோ நம்மளுக்கு தெரியும் cos πயோட வேல்யூ -1 plus i sin πயோட வேல்யூ 0. அப்போ இங்கே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது -1. இன்னும் ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், k ஈக்குவல் டு 3. அப்போ z இஸ் ஈக்குவல் டு cos, கேக்கு பதில் 3 சப்ஸ்டிட் பண்ணால் 2 3s are 6. அப்போ 6π/4 ப்ளஸ் i sin 6π/4 அப்படின்னு கிடைக்கும். இங்கே இதை 2 டேபிளால் கேன்சல் பண்ணிக்கலாமா. 3 2s are 6, இங்கே 2 2s are 4. இங்கேயும் என்ன வரும், 3 2s are 6 2 2s are 4. ஸோ இது என்னவாகும், cos 3π/2 ப்ளஸ் i sin 3π/2 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுவும் நம்மளால் டைரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், காசா ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 3ஐ எடுத்துகிட்டு மீதி இருக்க ஆங்கிள் அப்படியே எழுதிக்கலாம். π/2 இங்கே 2 இருக்குது, இங்கே நம்ம ஒரு பை போட போகிறோம். 2ஓட பையை மல்டிப்ளை பண்ணால் 2π வரும். 2πயோட இந்த பையை ஆட் பண்ணால் தான் 3π வரும். அதனால் இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் i sin, ஓகேவா, இங்கேயும் அதே தான் π ப்ளஸ் π/2. ஓகே, சரி. இப்போ 180 ப்ளஸ் தீட்டா, 180 ப்ளஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்டில் வரும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 180 ப்ளஸ் தீட்டா தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் tan தீட்டாவும் காட் தீட்டாவும் மட்டும்தான் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவ். ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன ஆயிரும், காசும் சைனும் நெகட்டிவ் ஆயிரும். அப்போ -cos π/2
ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும் I sin pi by 2 ஓகேவா cos pi by 2 ஓட வேல்யூ 0 ஆயிரும் ஸோ மைனஸ் 0 மைனஸ் I sin pi by 2 ஓட வேல்யூ 1 அப்போ இங்கே கிடச்சிருக்கிறது மைனஸ் I ஓகேவா ஸோ 4 வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் therefore the roots are என்னென்ன ரூட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு 1 கிடச்சிருக்கு அடுத்தது I கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் மைனஸ் 1 கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் மைனஸ் I கிடச்சிருக்கு ஸோ ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்றனால நம்மளுக்கு 4 ரூட்ஸ் கிடச்சிருக்கு ஓகேவா ஸோ இதையும் நம்ம சர்க்கிளில் வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்கே சர்க்கிள் இருக்குது ஃபஸ்ட்டு 1னா ரியல் பார்ட் மட்டும் இருக்குது இமேஜினரி பார்ட் 0 அப்போ இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணிப்போம் 1 ஐனா ரியல் பார்ட் 0 இமேஜினரி பார்ட் 1 இமேஜினரி பார்ட் y ஸோ அதனால் இந்த இடத்துல I வந்துடும் நெக்ஸ்ட் என்ன வரும் -1 எக்ஸ் மட்டும் தான் இருக்குது y இல்லை அதனால் இங்கே -1 அடுத்தது மைனஸ் I இங்கேயும் y மட்டும் தான் நெகட்டிவில் இருக்குது ரியல் பார்ட் இல்லை அப்போ இதாயிரும் ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இதை எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்குது ஓகேவா அப்போ ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டியை வச்சு நம்ம என்ன ஷேப்பை கொண்டு வரோம் ஸ்கொயர் ஷேப்பை கொண்டு வரோம் ஓகேவா அங்கே 1 ஒமேகா ஸ்கொயர் அப்படி கொடுத்தா இல்லையா இதுக்கும் அதே மாதிரி கொடுக்கலாம் 1 ஐயை வந்து ஒமேகான்னு எடுத்துக்கலாம் -1 ஒமேகா ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கலாம் மைனஸ் ஐயை ஒமேகா க்யூப் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்க 5 மார்க்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ